மிகப்பெரிய ஓடுகாலி. அவர் ஓட மாட்டாரு. திருவாரூர்ல ஓடி வந்த ஓடுகாலி அதெல்லாம் அவர் அங்க வந்து அது வருஷங்கள் ஆகி போச்சு. அது பிறந்த இடம், இது பூந்த இடம். அக்மார் கருணாநிதி தான் அக்மார் ஓடுகாலி. தம்பி தவறான தகவல் 17 பேர் நான் சொல்றேன். ஒரு மருத்துவமனையில மட்டும் 17 பேர் இறந்து போயிருக்கிறதுக்கான எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல சும்மா போற போக்குல பேசுறீங்களா? சம்மதம் இல்லாம அவன் கிட்னி எடுத்ததாக உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அதான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்றோம் நம்ம. ஆஸ்பத்திரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்பத்திரி யாரு? சாதிக்கு ஒன்றிய அரசு வழக்கு தொடுத்திருக்கா, மாநில அரசு தொடுத்திருக்கா? இது கூட சரியா தெரியாம வந்து உட்கார்ந்து பேசுறீங்க. அவன் ஒன்றிய அரசு அவன் வந்து இது மெத்தோ ஏதோ கடத்தினா, குடிபட்டான், டெல்லியில குடிபட்டான்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் செய்தி சொல்றான். ஊரெல்லாம் மெத்து, ஸ்டாலின் ஒரு வெத்து. என்னோட உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. 60,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். என் உறவுகளுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த 50,000 50,000 அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்ல நீங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் எனக்கு. 88% வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த டிபேட் ஷோ, மற்ற ஷோஸ் எல்லாமே நம்ம சேனல் ரன் பண்றோம். பெரிய ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆதரவு மோட்டிவேஷன் கேட்டீங்கன்னா அந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணணும். இன்னொரு 40,000ல நம்ம 1 lakh ரீச் ஆயிடுவோம். அந்த சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ரொம்ப நாள் கொண்டு போகாதீங்க. ஸோ டக்குன்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த 1 lakh கொண்டு வந்து நீங்க ரொம்ப 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 நன்றி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட். அனைவருக்கும் உள்ள சாமானிய நான் உங்கள் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். அங்க இருந்து யாருக்கும் போன்லாம் பண்ணல, சரியா? அவர் ரொம்ப தெளிவா நீ கைது பண்ண அதே மாதிரி அந்த கதவு கிட்ட வந்து கதவு தட்டின உடனே பேண்ட்ல ஒண்ணுக்கு போகல, சரியா? அதையும் தெரிஞ்ச யாரும் வந்து மேடையில பேசுறதுக்குலாம் அவங்க கிடையாது. அவர் தெளிவா என்ன சொன்னாரு, நீங்க கைது பண்றீங்க, நீங்க அத்துமீறல் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் இப்ப எஃப்ஐஆர் காப்பி கூட இது வரைக்கும் கொடுக்கல நீங்க குடும்பத்திட்ட. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? யார் அயோக்கியத்தனத்தை பண்றீங்க? அவங்க வழக்கறிஞர் இப்ப அவங்க வழக்கறிஞரை நான் சந்திச்சேன் இன்னைக்கு. இங்க வரதுக்கு முன்னாடி, இந்த டாக் ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இதுக்கு டிலே ஆயிடுச்சு. நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க, டிலே ஆயிடுச்சு. ஏன் டிலே ஆச்சு? நான் போக வேண்டியதா இருந்தது கோர்ட்டுக்கு. எதுக்குன்னா என்னுடைய கேஸ் வந்துச்சு. அந்த கோர்ட்ல தான் அவருடைய கேஸ் 11th MM சைதாப்பேட்ல. அங்கே அவங்கள பார்த்து அவங்க தான் சொல்றாங்க. இதை ஏன் நீதிபதி கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, ஐயா எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியா கொடுக்கல சொல்லியிருக்காங்க. சொன்னதையே அவர் கருத்தில் எடுத்துக்கொண்டார். அப்ப உடனே பெயில் கொடுத்துருப்பாருல. அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. யாரு? காவல்துறை. ஏயா எஃப்ஐஆரே கொடுக்காம ஒரு வார்த்தை மேல வழக்கு தொடுக்க முடியுமா? ஸ்டாலின் ஆட்சியில் இது நடக்குது. அது தவறு. அது அந்த காவலர், அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்டேஷனுடைய ஆய்வாளர் பண்ண மிகப்பெரிய தவறு. அது சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே. திருப்பவனத்துல இப்ப என்ன அந்த 5 பேர்த்த நாங்க தூக்கி உள்ள போடலையா? எப்ப போட்டீங்க? எப்ப போட்டோமா? அப்பதான் போட்டோம். இல்லையே, சம்பவம் நடந்தப்ப போட்டாச்சு. அப்புறம் தானே போட்டீங்க. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும். சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியா போட முடியும்? சம்பவம் நடந்த பின்னாடி தானே போட முடியும். என்னது பொய் புகார் கொடுத்த அந்த அம்மாவை தூக்கி உள்ள போட்டீங்களா? யாரு பொய் புகார்னு யார் சொன்ன? அந்த அம்மா புகாரே கொடுக்கல. புகார் கொடுத்து அது வாங்கல, நான் அம்மாவே பதிவு பண்ணுது. அப்படியா? ஆமா. சரி, இப்ப அதை கூப்பிட்டான், விசாரிச்சான், அடிச்சான், செத்து போயிட்டான். அவன் 5 பேருடைய வாழ்க்கை, 5 பேருடைய குடும்பம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நாசமா போச்சா 5 பேருடைய குடும்பம்? சும்மா இருமா லபலபன்னு இப்படி கத்துனாக்கா அங்க கேக்குறவங்க பாக்குறவங்களுக்கு ஒருத்தரா பேசுங்க. குடும்பத்துல எப்படி நடந்தா ஒத்துப்பீங்களா? எது யாரு குடும்பத்துக்கா இருந்தாலும் இப்படித்தான். என்னது கூட்டா அடிச்சா வந்தா செத்து என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாக்கா? அது அந்த மாதிரி ராத்திரில போய் என்ன அவர் என்ன திருடனா? முன்னாள் முதலமைச்சர் அவர் அங்கதான் இருக்காரு. பகலையில போய் நீ கேட்டிய சமனு, அப்படி சமனை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வர வைக்கிறது, வர வச்சு நீதிமன்றத்துக்கு கூட்டு போனதுன்னு 4 வீட்டுல உட்காந்துருக்காரு. காலைல ஒரு வீடு, மதியம் ஒரு வீடு, சாயங்காலம் ஒரு வீடு. இந்த பாரு, இந்த எல்லாம் பேசுறத விட்டு இருக்கிறத சொல்றேன். என்ன இங்க பாரு, வீட்டுக்கு வந்தாங்க 1:30 மணி நைட்டு.
நீ வேற எங்க நீ எங்கேயா ஓடி போயிருவா நீ ஓடுகாலி அப்ப கருணாநிதி ஓட மாட்டாரா? கருணாநிதி தான் மிகப்பெரிய ஓடுகாலி. அவர் ஓட மாட்டாரு. திருவாரூர்ல ஓடி வந்த ஓடுகாலி கருணாநிதி. அதெல்லாம் அவர் அங்க வந்து அது வருஷங்கள் ஆகி போச்சு. அது பிறந்த இடம், இது பூந்த இடம். அக்மார் கருணாநிதி தான் அக்மார் ஓடுகாலி. சரியா? ஆமா. சரியா? அக்மாருக்குங்கிறது உமக்கு தாயா பொருந்தும். நீங்க சொல்ற ஒரு இடம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். புகுந்த இடம் சொல்றீங்களா? ஆமாம். கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்த கதையாக கருணாநிதி புகுந்தார் திமுக. நீ எதுக்கு கருணாங்கிற ஏதாவது கனவு ராத்திரி கண்டையா? கருணாங்க கடித்து கடிக்க அது அதிர்ஷ்டம். கருணாங்க கடிச்சா அதிர்ஷ்டம். சீக்கிரமா இலவச சாப்பாடு கிடைக்கும். கருணாங்க கடிச்சா இலவச சாப்பாடு கிடைக்கும். கண்டிப்பா நீ போயிடலாம். அவர் வந்து கருணாநிதி கனவு கண்டாருன்னா நீங்க எப்படி சார் எந்திரிப்பீங்க தூக்கத்துல இருந்து? கெட்ட கனவு இல்ல எப்படி எந்திரிப்பீங்க? இப்ப கனவுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ சீ தூ அப்படின்னு நினைச்சுவார். அவனு நினைச்சு தலைக்கு தண்ணியை ஊத்தி தான் படுப்பாராம். அவர் சொல்லிருக்காங்க பாரு, தலைக்கு தண்ணியை ஊத்துனாலும் சரி வேற எங்க ஊத்துனாலும் நம்ம தலைவர் தங்க தமிழர் மு கருணாநிதி அவர்களை பத்தி இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கோமாட்சி நாயுடுக்கு வந்து கோவம். கருணாநிதி தலைவர் என்ன பொம்பளை போச்சுன்னு பாருங்க. என்ன மேடம் மேடம் அதாவது திமுக ஆட்சி அவங்கள்ட்ட இருக்கு. அவராவது கருணாநிதி அவர்களை தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு. நீங்க அண்ணாவே மரியாதை இல்லாம நொன்னான்றீங்க. ஆமா. என்ன ஆமாண்ணா? ஆமையா. அப்புறம் என்ன நீதாயா நொன்னா? அவர் இல்ல. அதே போல விஜய் அவர்களோட விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் விஷயம் வந்து தற்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போயிருக்காங்க. சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது போனது தாவேகா கட்சி கிடையாது. அது பாஜகவை பாஜகவை சேர்ந்தவங்க கிடையாது. உமா ஆனந்த்னு முதல்ல சொன்னாங்க. தவறான தகவல். அவங்களே வந்து அதை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி கிடையாது. இது வந்து தனிநபர்கள் போயிருக்காங்க. அதை தவிர்த்து ஆதவ் அர்ஜுன் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த ஒரு அந்த SIT இது போட்டாரு. அதை வந்து எதிர்த்து அவங்க வந்து போயிருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை. அவங்க போகலாம். சரியா? ஆனா இம்மா கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆம்ஸ்டாங் வழக்குல எதுக்கு நீங்க மேல்முறையீடு போனீங்க? நாங்க அந்த வழக்கை எடுத்து நாங்க அது சம்பந்தமா எல்லாமே விசாரணை பண்ணி முடிகிற தருவாயில இருக்கு. சார்ஜ் ஷீட் போடுற நிலையில நாங்க வச்சிருக்கோம். இந்த நிலையில வந்து CBI அதை என்கொயரி பண்ணோம்னா அது 5 வருஷமோ 6 வருஷமோ ஆகி போயிடும். உடனே பலன் கிடைக்காது CBI கிட்ட போனா. நாங்க அதனால CBI வேண்டியதில்லை. எங்களுக்கு வந்து நாங்க ஏற்கனவே வழக்கை முடிச்சு நாங்க சார்ஜ் ஷீட்டை எழுதிக்கிட்டு இருக்கோம். நாங்க முடிச்சிருவோம்னு சொல்லி போறோம். இதுல என்ன உங்களுக்கு? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ என்னத்த கேள்வி கேட்கறது? அயோக்கியத்தனம். என்ன யோக்கியம்? என்ன யோக்கியம் இல்ல? துப்பினாரு நீதியரசர் சார்ஜ் ஷீட்டையே நீ கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. இதையே நான் தூக்கி வெளியில போன இந்த மாதிரி வந்து எவனாவது சொல்லுவாங்களா? ஒரு காவல்துறை விசாரணையில வந்து சொல்றாங்க. என்னத்தமா சொல்றாங்க? அவங்களுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கே இதுல திருப்தி இருக்கிறதுனால இதை வந்து நாங்க இந்த விசாரணை நாங்களே நடத்துவோம்னு. கடைசியில பார்த்தா பெட்டிஷன் யாரு போட்டோம் தெரியுமா? எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்களுடைய ஆம்ஸ்டாங்குடைய மனைவி, ஆம்ஸ்டாங்குடைய சகோதரர் இவங்க தான் பெட்டிஷன் போடுறாங்க. அப்போ நீங்க போய் சொல்லியிருக்கீங்க நீதிமன்றத்துல அவங்களுக்கு திருப்தி இருக்குன்னு. இப்படி வெளிப்படையா பேச்ச மாற்றி பேசுறாங்கன்னு உனக்கு புரியலையா ஐயா? அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய இந்த விசாரணையில புலன் விசாரணையில எங்களுக்கு திருப்தி இருக்குன்னு சொன்னதே அந்த அம்மா எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. சும்மா இப்படிங்கிறதெல்லாம் ஆவணம் கொடுத்துருக்காங்களா? ஆவணங்கள் கொடுக்கணும். ஏங்க அந்த அம்மா தான் நேரடியா சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன ஆவணம்? அப்புறம் எப்படிங்க அவங்க அஃபிடவிட் போட்டிருக்காங்களே எங்க கோர்ட்ல? நீங்க வந்து அந்த அம்மாவுக்கு திருப்தி இருக்கு, அது நீங்க சொன்னது வந்து பொய் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதான நீதிமன்றத்துல? ஏன் சொல்லல? அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்ணா. நான் நீதிமன்றத்துக்கு வரல. தெரியாத மாதிரியா? இங்க பாரு, அந்த அம்மா இந்த வழக்கை பத்தி பேசுனது பத்திரிகையில செய்தி வந்திருக்கு சார். உங்க ஒரு விஷயம் சார் கிஷோர் சார், அதே மாதிரி இன்னொரு முக்கிய விஷயம், இதே மாதிரி ஒரு மனித ஆணையம் இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போட்டாங்க. கிட்னி திருட்டு. சொல்லு தமிழ, கீழு தமிழ, ரேப் தமிழ, கருப்பு தமிழ, நெருப்பு தமிழ, இரும்பு தமிழ, உள்ள தமிழ, வெளிய தமிழ, ரத்த தமிழ, நாடு தமிழ. சரியா? இட்லி கடை மாதிரி கிட்னி என்ன ஆச்சு?
இந்த விஷயத்தில் நீங்க இந்த 1 மனித ஆணையம் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு குழு அமைச்சு ஒரு அதிகாரி அமைச்சு 1 மனித ஆணையம் போட்டாங்க. கரூர் விஷயத்தில் காட்டாத ஆர்வத்தை கிட்னி திருட்டுல ஏன் நீங்க காட்டிய ஆர்வத்தை கிட்னி திருட்டுல நீங்க ஏன் காமிக்கல? யாரு கிட்னி திருட்டு? உங்க கிட்னியை எடுத்துட்டாங்களா? உங்க வீட்டுல சட்னியே காலம் சொல்லப்பா, இல்ல கிட்னியே காலம் சொல்ல. உங்க கிட்னியை எடுத்துட்டாங்களான்னு கேக்குறேன். கிட்னியை புரியல. இப்போ நான் பேசுறேன், கிட்னி போய் முடிச்சு பேசுறேன். ஏன் பெருசா எடுத்தாங்க? நான் என்ன கேள்வி கேக்குறேன்? இல்ல சார், ரிசீவ் பண்ணி நல்லா பதில் சொல்லுங்க சார். 1 மனித ஆணையம் வந்து போட்டாங்க சார், இதே மாதிரி அந்த கிட்னி திருட்டு விஷயத்துக்கு எல்லாமே போட்டாங்க சார். ஆனா அடுத்த ஸ்டெப்ல எதுவுமே நடக்கல சார். ஏன் சார் பதில் சொல்லுங்க சார். ஆனா கரூர் விஷயத்துக்கு ஒன்றே நடந்தது. கிட்னி திருட்டுங்கிறத முதல் தவறு. கிட்னி திருட்டு ஒரே கேடு அப்பெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்படிதாங்க மாத்தி பேசணும். நீங்க மனுஷனோட உடல் உறுப்பையே வெட்டி எடுக்கிறாங்கன்னா நாட்டுக்குள்ள என்னென்ன செய்வாங்க? அவனை போய் கிட்னியை கொடுக்கறவன்ட்டு அவனை தெரியாம அவனை தூக்கிட்டு வந்து அறுத்து எடுத்தானுங்களா கிட்னிய? ஓ அப்படி வேற பண்ணுவீங்க. என்னையா பேசுறீங்க? மனசாட்சி அடமானம் வச்சுட்டு வந்து பேசுறீங்க. நான் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கோ அந்த டாக்டருக்கோ அவன் பணத்தை வாங்கிட்டு கிட்னியை கொடுத்துருக்கான், அவன் எடுத்திருக்கான். ஆஸ்பத்திரி வந்து ஒரு நடுவர் தான், அவன் சம்பந்தம் எடுத்திருக்கான். சம்மதத்தின் என் கேள்வி அது கிடையாது. அவன் கேள்வி அது கிடையாது. ஒன்மேன் கமிஷன் அதனுடைய அறிக்கையை கொடுக்கல, இன்னும் கொடுத்த உடனே நடவடிக்கை இருக்கும். என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? நான் கேட்ட கேள்வி ஏன் எனக்கு கொடுக்கலன்னு கேட்டேன். அதான் கொடுப்பாரு அவரை கேளுங்க. அமைச்சிங்களா? அதுக்கே அமைக்கல. ஏன் உடனே வரல? ஏன் ஜட்ஜாங்க போல? ஏன் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணல? பண்ணுவையா, பொறுத்துருங்க சார். எல்லாத்தையும் இப்படி கடந்து போகாதீங்க சார். உங்கள்ட்ட மக்கள் எதிர்பார்க்க 41 பேர் இறந்தது ஒண்ணு, ஒருத்தன் கிட்னியை வந்து ஒருத்தன் இல்லைங்க, ஒருத்தன் இல்ல, பல பேருடைய கிட்னி திருட களவாடப்பட்டிருக்கிறது. தவறான தகவல் 17 பேர். நான் சொல்றேன், ஒரு மருத்துவமனையில மட்டும் 17 பேர் இறந்து போயிருக்கிறதுக்கான எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? விஷயம் தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல சும்மா போற போக்குல பேசுறீங்களா? சம்மதம் இல்லாம அவன் கிட்னி எடுத்ததாக உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அதான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்றோம் நம்ம. முதல்ல ஆஸ்பத்திரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆஸ்பத்திரி யாரு? அது சக்கரை, என் சக்கரை தண்ணி. நம்மள எதுக்கு கூப்பிடுறேன்? என் சமத்த குட்டி. அதாயா சீனிவாசனுடைய ஆஸ்பத்திரி ரெட்டியாரு சார். ஜாதி கேட்கல சார். அப்புறம் அவர் எந்த மாணவர் கட்சியில இருக்காரு? எது எந்த கட்சியில இருக்காரு? சாரி, இல்ல எந்த கட்சியை சார்ந்தவரு, அது என்ன பேக்ரவுண்ட் சொல்லவே எல்லாத்தையும். அவர் எந்த கட்சியில இல்ல, அவருடைய பையன் எம்எல்ஏவா இருக்கான், அவ்வளவுதான். எந்த மாணவர் கட்சியில? பெரம்பலூர்ல. எந்த மாணவர் கட்சியில? இல்ல சார், சாரி, எந்த கட்சியில? நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க பண்ணு, சும்மா என்ன வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாயில என்ன வாழைப்பழம் வச்சிருந்தீங்களா? வாயில தவறுதான். வாயில இவ்வளவு நேரம் 45 நிமிஷம் பேசுறதுல நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, எப்படி வேணாலும் பேசுவீங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. வாய் தவறி மாவட்டத்துக்கு போது மாநகர வந்துச்சு, விட்டுங்க. தவறும். ஒரு வார்த்தை தெரியாம விட்டுறாரு. அது இவ்வளவு கோச்சிக்காதீங்க. எவ்வளவு பேரை கிட்னியை விட்டுட்டு நிக்கிறான், அதுக்கு பதில சொல்லுங்க. காசை வாங்கிட்டு போய் கட் பண்ணி கொடுத்துருக்கான், என்ன பேசுறீங்க? காசு வாங்காமல ஆமாமா, நீ இப்ப காசு கொடுத்து வாங்கிட்டு நீ கிட்னி எடுத்துக்கோன்னா எடுத்துக்குவானுங்க. என்னது விசிட்டிங் கார்டு? அனுமதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, நெட்ல போய் தட்டு. எந்தெந்த ஆஸ்பத்திரி வந்து கிட்னிக்கு வந்து திமுக முட்டு கொடுத்து பேசுறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்றாங்களாம். அதே ஆஸ்பத்திரியில 4 ஆபரேஷன் அண்டர்டேக்கிங் பண்ணிருக்காரு ஐயா. சரி, அதாவது பிரெயினை ஓபன் பண்ணி
உள்ள ஒண்ணும் இருக்காது ஓபன் பண்ணி பார்த்தா பிரெயின் ஆபரேஷன் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில மனிதர்கள்லாம் போய் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு சிப்பெல்லாம் உள்ள வச்சு திமுக கொடி கொஞ்சம் எல்லாம் பண்ணி உள்ள போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அது நீங்க என்ன பேசினாலும் அது ஃபுல்லா திமுக 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 சார். பாருங்க கையில் இருக்கு பாருங்க வண்டியில. அதாவது இதை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, கிட்னி திருட்டு என்பது மோசடி, சரியா? பாலியல் பலாத்காரம் என்பது பாலியல் சேவை. இப்படி பாலியல் நோயாளிகள் கிடையாது, பாலியல் சீண்டல். நேத்து தகவல் தெரியுமா? நோயாளிகள் கிடையாது, மருத்துவமனை சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள் கிடையாது, அவர்கள் எல்லாம் பயனாளிகள், மருத்துவ பயனாளிகள். எனக்கு தெரிந்து மொத்த திமுக கும்பல் எங்க அனுப்பணும்னா கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பி பயனாளிகள். இல்லங்க, பொதுவாகவே வந்து பேஷண்ட்ஸ் சொல்லுவோம்ல, நோயாளிகள் சொல்லக்கூடாது. மாத்தி வச்சுட்டோம்னா யாருக்கும் நோய் நொடியே வராது. ஆட்டோ ஓடுனா கண்ணாடி திருப்பாங்க, பேரை மாத்தி வச்சுட்டோம்னா அவங்க ஓசி பயனாளிக்கு தானே 1000 தராங்க. அப்புறம் என்ன கேங்கிட்ட கேட்கிறேன்? இல்ல நீ என்ன தெளிவா சொல்லுவீங்க, தெளிவா அது புரியல. அவர்கிட்ட கேளு. உள்ளபடியே வருத்தமா இருக்கு சார். உங்களாம் எப்படி சார் ஓபன் பண்ணி மூலையே இல்லமா ஓபன் பண்ணி ஓட்ட நச்சு குத்திட்டு இருக்கானுங்க மூலையிலேயே. மகனை எப்ப கேட்டாலும் திமுக தான் சொல்லணும். நீ திமுக தான் ராய எப்ப அப்படி வளர்த்துட்டாங்களா சார்? எப்படி சார் எப்படி சார் நீங்க வளர்ந்தீங்க? என்னென்னமோ பேசுறீங்களே சார். என்ன கொடுமை சரவணன். படத்துல வடிவேல் நம்ம திருமாவளவனை பத்தி போய் காடுக்குள்ள தூக்கிட்டு எடுத்துருவாங்க. ஒருத்தர் சொல்லா, நான் தான் பேசாம இருக்கேன்ல, நீ பேசாம என்ன அவ சின்ன அசிங்க பரவாயில்ல கேட்கட்டும் பேசாம அதெல்லாம் ஓடாம கிட்னி அப்படின்வான். அந்த மாதிரி அதே மாதிரி பேரன் வந்து கிட்னி, இது பேரன் வந்து இட்லி கடை, தாத்தா வந்து கிட்னி கடை. இதான் திமுக. ஒரு பக்கம் சாம்பார் வழி ஒரு பக்கம், தீபாவளி இன்னொரு பக்கம், இட்லி கடை ஒரு பக்கம், இட்லி கடை ஒரு பக்கம், இட்லி கடை ஒரு பக்கம். இல்லப்பா, நான் உனக்கு துணைக்கு வரையும் கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? சார் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சார், நாங்க வந்து எதுவும் தெரியாமையோ புரியாமையோ வியூஸுக்காகவோ அப்பெல்லாம் பண்ணல சார். சார் நீங்க போய் கமெண்ட்ஸ படிங்க ஃபர்ஸ்ட். நாங்க படிக்கிறோம். நீங்கள் வந்து இன்று இருக்கும் அரசியல் சூழல்களை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இன்ட்ரெஸ்டாவும் இன்டெலெக்சுவலாவும் பேசுறீங்க. சிரிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பாதி கமெண்ட் இருக்குவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல சிரிக்க வைக்கிறது யார் தெரியுமா? நாங்க கிடையாது, நீங்க சொல்ற பதில் தான். நீங்க வந்து இன்டெலெக்சுவலா பதில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அப்படி இன்டெலெக்சுவல் தான் போவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி திருட்ட போச்சுனா நீங்க வந்து கிட்னி திருட விட்டீங்க, திருட்டுன்னு சொல்லாத அப்படின்றீங்க. என்ன சார் நியாயம்? ஆமா, அப்புறம் திருட்டுன்னு சொன்னா உங்களுக்கு அதுதான் வலிக்குது. கிட்னி போனது வலிக்கல. அப்போ கிட்னி போனவன் காசை வாங்கி தானே போய் கொடுத்தான். என்ன ஓச்சு மயிரா கொடுத்தான்? காசு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பண்ணுவோம்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிரிக்கதான் செய்வான். சும்மா பாட்டாலாம். ஆமா சார், காசு கொடுத்தா என்ன மறுபடியும் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு நியாயம் தர்மம் மனசாட்சினா இருக்குன்னு சொல்லலாங்க. காசு அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம்னு. அதனால அவனுடைய ரத்தமும் அந்த பாதிக்கப்பட்ட ரத்தமும் ரெண்டும் ஒன்னா இருக்கு. அதனால இவங்களை கூட்டிட்டு போய் அப்பீல் பண்றாங்க. மட்டும் கைது பண்ணிடுவீங்க, கைது பண்ணுவீங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தைய குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அது 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிட்டு குடுக்குறாங்க. 4 புள்ள வச்சு ஒரு புள்ளைய குடுக்குது, அதை கைது பண்றாங்க. வாடகை தாயை கைது பண்றாங்க. உடம்புல அந்த கிட்னி இல்ல செத்துருவாங்க. அதை கொடுத்தா நான் என்ன பேசுறீங்க? குழந்தைய வந்து தத்து கொடுக்கறதுக்கு சட்டப்பூர்வமா இப்பயே பதிவு செஞ்சு கொடுக்கலாம்னு சட்டம் சொல்லுது. அதுபடி ஞானசேகரன் சார் மாட்டினார் இல்லையா, சாரோடைய நண்பர் ஞானசேகரன் மாட்டினார் இல்லையா, மாசு சாரோடைய நண்பர் ஞானசேகரன். அந்த ஞானசேகரன் மாட்டின பொழுது சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்றாரு, அவர் திமுக உறுப்பினர் இல்லை, திமுக அனுதாபி. ஏன்னா தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டான், அவன் இன்னும் அப்ரண்டிஸா இருக்கான்.
தப்பு செஞ்சு மாட்டாம இருக்கிறவன் தான் திமுக காரன். அதனால முதலமைச்சரே சொல்கிறார் இந்த விளக்கத்தை, அவன் திமுக அனுதாபி அப்படின்ட்டு. அப்புறமா தான் பிரியாணி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பூரா கஞ்சாவை குஜராத்ல இருந்து கஞ்சாவை கடத்திட்டு வந்திருக்கான் பிஜேபிக்காரன். அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, வேலை இல்ல. ஜாபர் சாதிக்கு பத்தி நாங்க எப்போ அதுக்கு சும்மா எதை பத்தியா பேசுறீங்க? நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. என்ன நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க. என்ன சொன்னீங்க இப்போ குஜராத்ல இருந்து கஞ்சா கடத்திட்டு வந்தான், அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி என்ன பேச? நான் கால அவகாசம் கொடுக்குறேன், பேசுங்க 5 நிமிஷம். அவனை பத்தி அதான் அவனை கைது பண்ணியாச்சு, இப்ப ரிமாண்ட் பண்ணிருக்கு. தவறுதான், தவறுதான். அந்த கட்சிக்காரன் மூச்சுக்கு 300 தடவை திமுக திமுக. ஏயா திமுக சொன்னதுல என்ன? இதை யார் பண்ணா? இதை யார் பண்ணா? பாரதிய ஜனதா கட்சியை கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிடம் திமுக ஜாஃபர் சாதி எதுக்காக கஞ்சா கொடுத்தாரு? அப்போ எது உங்க கட்சி ஜாஃபர் சாதி எதுக்காக கஞ்சா கொடுத்தாரு? கஞ்சா கொடுத்தாரு சொல்லி அவன் கஞ்சா கொடுத்தானா? ஆமா, அதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. தெரியாதா உங்களுக்கு? எது அப்புறம் ஏன் கட்சியில நீக்கினீங்க? சும்மா இந்த கட்சியில நீக்கிறது மட்டும் இல்ல, உதவாநிதியோட அவன் சேர்த்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணாங்க. எங்க அப்பா குதிரைக்கு இல்லைன்னு சொல்றதுக்காகவா? சாதிக்கு ஒன்றிய அரசு வழக்கு தொடுத்திருக்கா, மாநில அரசு தொடுத்திருக்கா? இது கூட சரியா தெரியாம வந்து உட்காந்து கட்சியில நீக்கினீங்க. அவன் ஒன்றிய அரசு அவன் வந்து இது மெத்தோ ஏதோ கடத்தினா, குடிபட்டான், டெல்லியில குடிபட்டான்னு சொல்லி பத்திரிகையெல்லாம் செய்தி. அதனால சொல்றான் ஊரெல்லாம் மெத்து, ஸ்டாலின் ஒரு வெத்து. தமிழ்நாடு முழுக்க இதான். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதாவது நீங்க கப்பல்ல வருதுன்னா எனக்கு ஒண்ணு, எங்க ஆத்தாளுக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணுங்கிற கடையா இருக்கியா? இப்படிப்பட்ட ஆளு அப்படி தாயா பேசுவீங்க? முழுக்க மெத்து, ஸ்டாலின் ஒரு வெத்து. பாப்போம் உங்களுக்கு கொண்டுட்டு ஆமா தனி ஜெயில போட்டா தான் உங்க 2 பேர்த்து இந்த கொழுப்பு அடங்கும். 2 பேத்துக்குமே தனி ஜெயில் தான். அதாவது அவராவது ஏற்கனவே போயிட்டு வந்தவர் குண்டாசு இண்டாசுன்னு மீறி எதுக்கும் போகல. பம்பை நீயா இழுத்துட்டு நாளைக்கு வந்து திமுக என்ன கைது பண்ணிடுச்சு, குண்டாசு போட்டு. எல்லா டிபேட்லயும் சொல்றதுதான் ஸ்கிரிப்ட் உங்களுது, பேசுறது நாங்க போற மாதிரி தான் நீங்களும் தான் வரணும். யோசிப்போங்க. அதான் நான் தான் நீங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் ஆதாரம் இங்க இருக்கு, கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆகும். நம்ம நீங்க தான் பேசுனீங்க, ஐயா என்னால வெளிப்படையா சொல்ல முடியல நவீன், நீங்க கொஞ்சம் பேசுங்க, கிஷோர் அவரை கூப்பிடுங்க, இவனுக்கு அநியாயம் இல்லை, திரும்ப மாட்டேன், நீங்க தான் பேசுனீங்க. எல்லாத்துக்கும் தெரியும், என்னை பத்தியும் தெரியும், எங்க கட்சிக்கு என்ன பத்தி தெரியும். ஐயா ஸ்டன் ஆயிட்டாரு. எனக்கு இந்த அரசு தெரியும். என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? இது ஒரு புதிய நெஞ்சுக்கு பீதி. ஐயா நான் உனக்கு கேட்கிறேன், நான் பாருங்க, இப்போ விஜய் கட்சியை முடிச்சு விட்டீங்க. யார் சொன்னா? சொல்லுங்க என்ன நிலவரம் இப்போ? அதெல்லாம் ஒன்னும் முடிச்சு விடலாம், முடியும் பண்ணலாம். நாள் வருவார், மீண்டும் அரசு பண்ணுவாரு, ஆட்சி பண்ணுவாரு. அரசு பண்ணுவீங்களா? அரசு பண்ணல, மீண்டும் வருவார், அரசியல் பண்ணுவார். சரி ஓகே. கேள்வி கேட்பார், காக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார். நீ கேட்காத கேள்வி அந்த ஆள் கேட்க போறான். நீ தான் வந்து என்னமோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சரி, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதுல பேசி ஆகணும் சார். 2 நாட்களாக, இந்த 2-3 நாட்களா வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேள்வின்னு சொல்றாங்க சார். உண்மையா சொல்றேன் ஐயா, இதுக்காக மனசாட்சியில பதில் சொல்லுங்க சரிங்களா? மவுண்ட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது மழை பெய்யுது, மவுண்ட் ரோட் நாங்கள் டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் மழைக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தண்ணி நிக்குது சார், கீழே முட்டி கீழே வரைக்கும். 4000 கோடிங்க, ₹1 லூசுத்தனமா பேசுறீங்க. எந்த நாட்டுல மழை பெய்யல தண்ணி நிக்காம ரோட்ல நிக்காம உங்க வீட்லயே வந்து நிக்கும்? ரோட்ல சரி மழை பெய்யல நிக்கும். 4000 கோடி எதுக்கு?
4000 கோடி மழை பெஞ்ச உடனே எல்லாம் ஓடிடுமா? இழுக்க வேணாமா தண்ணி? சார், 10 நிமிஷம் மழை பாரு, அந்த வேலையெல்லாம் இங்க வச்சக்கூடாது. சும்மா வடிந்து விடும். ஆமா, தானா வடிகிறதுக்கு எதுக்கு 4000 கோடி? ஆனா வடியாது, வடிகால்ல தான் போய் சேரும் தண்ணி. சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னுடைய அலட்சியங்கள்லாம் நியூஸ் மீடியா இருக்காங்களே, அவங்க வந்து நின்றுக்கிட்டு தண்ணீர் எல்லாம் ஓடி விட்டது. இங்க பாருங்கள், ஃபிளைஓவர் மீது தண்ணியே இல்ல. ஃபிளைஓவர்ல எங்கடா தண்ணி நிக்கும்? ஐயா, மழை பெய்யல தண்ணி வராது, உங்களுக்கு இருந்தா தண்ணி வராதா? என்ன பேசுறீங்க சார்? தண்ணி பிரிட்ஜ் மேல இல்லன்னா என்ன சார் இப்படி ஆகீங்க? நான் சொல்றேன், அது மந்திரிச்சு விட்ட கோழி, அது அப்படிதான் கத்தும் கூவும், அதெல்லாம் கணக்கு. பாலிமர் டிவி அந்த வேற ஒரு படி மேல போயிட்டான். இளைஞர்கள் எல்லாரும் மழையில் அப்படியே நீந்தி கொண்டு அவர்கள் வரவேற்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சார் என்ன சார், அவங்களுக்கும் பிரெயின் ஆபரேஷனா? இல்ல இப்ப உங்களுக்கு பண்ண வேண்டியது இப்ப கீழே தான் கிட்னி ஆபரேஷன் தான் பண்ணணும். அதுதான் நீங்க கலை தேர்ந்தவர்களாச்சே. கிட்னி ஆபரேஷனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஆட்சி இந்த கிட்னி ஆட்சி. அதான் சூப்பரா சொல்லிட்டாரு சார். 3-4 மேட்டர் சொல்லிட்டாரு. ஓகேவா? கிட்னி கடை, இட்லி கடை. ஏன் சார்? தாத்தா கிட்னி கடை, வேற இட்லி கடை. அவ்வளவுதான். கிட்னி கடையில இருந்து வர வருமானத்தை வைத்து இட்லி கடை. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருந்து கிட்னியும் புடுங்குவோம் இல்ல, அப்படியே அந்த வருமானத்தை வைத்து நாங்கள் படம் எடுத்து அதற்கு டிக்கெட்னா அங்கேயும் புடுங்குவோம். சார் இல்ல இல்ல, எனக்கு நீங்க சொல்லுங்க. இப்ப விளையாட்டு கிடையாது சார். இன்னும் இப்போ உங்களுக்கு தான் சார் நம்ம எல்லாருக்காக தான் பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. இப்போ எல்லாமே முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டீங்க. போன சீசனுக்கு முடிச்சிங்களா இல்லையா? இல்ல ரவி, இப்ப என்னன்னா யாருமே மருத்துவமனைக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இல்ல, நான் மழை சப்ஜெக்ட் கேட்கறேன். வடிகாலத்துலாம் முடிச்சிட்டீங்களா? என்னதோ சொன்னீங்களே போன வாட்டி கேட்கும் 80% முடிஞ்சிச்சு, நீங்க 20% இப்போ முடிச்சிட்டீங்களா? ஒரு வருஷம் ஆகுதுன்னு கேட்கறேன், சொல்லுங்க. 98% முடிஞ்சு விட்டது. பேக்கேஜ் இது ஒரு பேக்கேஜ் இருக்கு, அது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ். அந்த வந்து பேசுது மழை நின்றவுடன் அரை மணி நேரத்தில் தானாக வடிந்துவிடும். சார் ரசிக்கிறீங்களா? இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஒரு மேயரை மாண்புமிகு மேயரம்மா நான் சொல்றேன் வானிலை இருக்கேன். இது நான் மேயரா இருக்கு. நாசமா போவேன். ஏன் என்ன இந்த மாதிரி எல்லாம் தூத்துறீங்க? சார் நீங்க அவங்கள பார்த்து சரக்கடிச்சியான்னு கேட்பீங்க. அதெல்லாம் தவறு கிடையாது. எப்படி இப்படி பேச முடியுது? ஐயா, மழை நின்றுச்சுன்னு கிஷோர் தம்பி வந்து கவலைப்படுது. அதுக்கு நான் சொல்றேன் 98% முடிஞ்சிச்சுப்பா. இன்னும் வந்து மழை விட்டோம்னா அரை மணி நேரத்தில் முடிந்துவிடும் அப்படி சொன்னேன். முடியும் சார். அதுல சொல்லுங்க, அல்டிமேட் பிரிட்ஜ் மேல போய் நின்று தண்ணி நிக்கல, எல்லாம் ஓடிச்சு. அது எப்படி பிரிட்ஜ் தண்ணில வருது? அவங்க சொல்றாங்களே ஃபிளாஷ் நியூஸ். ஆமா, தண்ணி மேல வந்து ரெண்டு பக்கமும் இறங்கிடும். நம்ம எப்படிமா மேல நிக்கும் தண்ணி? இங்க தண்ணீரே இருக்கவில்லை. நீங்க வார்த்தைகள் என்றால் தண்ணீரே இல்லை. அது அண்ணா ஃப்ளைஓவர் மேல நின்னுச்சு, தண்ணீரே இருக்கவில்லை அப்படின்னு லைவ் ஃபிளாஷ் பிக் பிரேக்கிங் நியூஸ். ஏன் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க? அப்படின்னா புதிய தலைமுறை போல, ஜனம் டிவி போல நியூஸ் கொடுக்கப்படும். அதை பத்தி நம்ம பேசணும். தங்களோட கருத்து சொல்லுங்க. தங்களோட கருத்து, இது முக்கியமான இது விஷயம். நீங்க கருத்து சொல்லுங்க, அப்படி நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஊடகத்துறையில் இருக்கோம், அங்கதான் பேசுறோம். அராஜக போக பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு கையூட்டு கொடுத்துட்டானா 2 சேனலும்? சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க, சொல்லுங்க. அப்படி கூட வச்சுக்கோங்க. பாருங்க, தவறான தகவல்களை பரப்புரை பேசாதீங்க. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் நல்லவர் தவறான தகவல், ஸ்டாலின் யோகியர் தவறான தகவல், ஸ்டாலினுக்கு மூளை இருக்கு தவறான தகவல், இதையெல்லாம் கொடுத்தா நீங்க அவதூறு போடுங்க. அதை விட்டுட்டு உண்மையை சொன்னா நீங்க வந்து புரிஞ்சுவீங்களா? உண்மை எது நீதிமன்றம் சொல்லிச்சா நீ சொன்னது உண்மைன்னு? அதான் நான் சொல்றேன், என் மேல அவதூறு போடுங்க. இங்க பாரு, நீங்க போட்டா நிக்கும் நீதிமன்றத்துல. நான் ஸ்டாலின் யோகியர்னு சொன்னா அவதூறு போடலாம், நான் ஸ்டாலின் நல்லவர்னு சொன்னா அவதூறு போடலாம், ஸ்டாலினுக்கு மூளை இருக்குன்னு நான் சொன்னா நீங்க அவதூறு போடலாம். இதெல்லாம் நீதிமன்றத்துல நிக்கும். நான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அதாவது அரசியல்ல கடைஞ்செடுத்த முட்டாளாச்சு. அப்புறம் எப்படி புதிய தலைமுறை சேனல்ல ஏன் முடக்குறீங்க? ஜனம் டிவியை ஏன் முடக்குறீங்க? ஏன் இந்த மாதிரி கால் புணர்ச்சியா இருக்கீங்க? பேச்சு சுதந்திரமே கிடையாதா? சின்ன சின்ன பசங்களை கொண்டு போய் ஜெயில போடுறீங்க. நீங்க தான் தப்பே பண்ணல. நீதிபதி என்ன சொல்றாரு? இதை நம்ம கடந்து போனோம், விமர்சனம் நீங்க தூக்கி வரமா வைங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. அவர் மேல விமர்சனம் பார்த்து பண்ணாத விமர்சனங்களா?
போன வாட்டி வீடியோல நான் வைக்கணும் பண்ணிட்டேன். தம்பி அதாவது மனிதர்கள் வந்து இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இத வந்து நீங்க வந்து டிபேட்ல வந்து பேசுறது வைக்கிறது உங்க டிபேட்டுக்கு நல்ல கேள்வி கேட்டேன் சார். ஆரோக்கியம். உங்களுக்கு நான் கேள்வி கேட்டேன் சார். என்னத்த கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வி ஏன் பண்ணீங்கன்னா கேட்டேன். ஏன் பண்ணணும்னா தவறான தகவல்களை என்ன தவறான பரப்புறது. தகவல்? அது என்னன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியாம சொல்ல தான் முடியாது. கேட்கிறேன். தெரியாம கேட்டாக்கா அங்க நான் எனக்கு தெரியாது. எஃப்ஐஆர் கொடுத்துருக்கு. எஃப்ஐஆர் வாங்கி படிக்க சொல்லு. என்னது என்ன ஏன் நீங்க பாத்துப்பீங்க யூடியூப்ல வாழ்றீங்க பாத்துப்பீங்க சொல்லுங்க என்ன சொன்னாங்க எஃப்ஐஆர்ல எஃப்ஐஆர்ல என்ன சொன்னாங்க? விஜய் விஷயத்தை பத்தி பேசினாங்க தப்பா பரப்புரை செஞ்சாங்க என்ன தப்பா பரப்புரை பண்ணாங்க என்ன தப்பாங்கிறதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. நீதிமன்றம் சொல்ல அன்னைக்கு நீதிமன்றத்துல ப்ரூவ் பண்ணி வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் அந்த சேனல் ஆரம்பிக்கட்டும். அது வர பொறுத்துருங்க. யாரை பத்தி பேசினாங்களா? அப்ப இதே 2018 இதே ஸ்டாலின் இதே புதிய தலைமுறைக்கு எதிராக வந்த பொழுது ஏன் கண்டனம் தெரிவித்தார்? அது மட்டும் இல்ல சார் இன்னொரு சேனல் அந்த பிளாக் பண்ணா சொல்லியிருந்து ஜூனியர் வேணும்னா ஆனந்த வேணும் ஏதோ ஒரு சேனலுக்கு உடனே வந்து ஸ்டாலின் அறிக்கை விட்டாரு. ஆமா ரோட்ல வந்து நின்னாரு. ஏன் நின்னாரு? ஞாபகம் இருக்கா இல்லையா உடனே அறிக்கை விட்டாரு. அப்ப நாங்க எதிர்கட்சியா இப்ப ஆளுங்கட்சியா? எதிர்க்கட்சியா என்னடா பண்ணுவீங்க? எதிர்கட்சின்னா மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக இருக்கும். இப்ப 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 அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க நடக்கிறோம். ஆளுங்கட்சியாக வந்து அராஜகம் பண்ணும், எதிர்கட்சியாக தான் போராடும். அவர் சொல்றது சார், அப்ப அவங்க அவர் எதிர்கட்சியா இல்ல இல்ல இருந்தாங்க. அப்போ உங்களோட முதலமைச்சர் ஒண்ணு சொன்னாரு சார் உங்க ஞாபகம் கிஷோர் சார் சொன்னாரு நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இல்லாத போது கூட ஈஸியா தவறுகளை பண்ணிட்டோம் ஓகேவா ஆனா வந்து ஆளுங்கட்சியா இருக்கும் போது நல்லது கூட பண்ண பண்ண முடியல முடியல. ஆளுங்கட்சியா இல்லாத போது தப்பு கூட ஈஸியா பண்ணிட்டோம் ஆளுங்கட்சியா இருக்கும் போது நல்லது கூட பண்ண முடியலன்னு சொன்னாரு அப்படி மேட்ச் பண்ணிக்கலாமா இந்த காலத்துல நீங்க உங்களுடைய வரலாறு நீங்க என்னைக்கு சரியா பண்ணிருக்கீங்க? முழுவதுமே தவறுதான். இந்த பிறந்ததே தவறு. தமிழக அந்த அரசியல் நாட்டை நீ வரலாறு பிறந்ததே மிகப்பெரிய தவறு. பிழை திமுக. அது நீ பிறந்தது சரி, தவறு. அது இது என்ன பண்ணது தவறு. இல்ல அந்த தகவல் என்ன தகவல் கொடுத்தாங்க? ஏன் செல்ல முடக்கினாங்க? இல்ல அதான் இந்த விஜய் விஷயங்களை பத்தி தவறா பரப்புரை பண்ணாங்க தவறா செய்திகளை போட்டாங்க சொல்லி சேனல்ல முறையிட்டாங்க இப்ப நடந்தது பேசித்தானே தெரியும். சார் எனக்கு கண்ணுக்கு ஒரு நேரா டவுட் நடந்தது. சார் நீங்க இப்படியே அப்படி பேசக்கூடாது. பேசிட்டு இப்படியே அநியாயம் பண்றீங்களே உங்களுக்கு போய் நைட்லாம் தூங்குனா தூக்கம் வருதா சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதா தூக்க மாத்திரை நல்லபடியா போடுறாங்க. இருக்கீங்களா பயமா இருக்கு சார் ஏன்னா பல பேர் சாபம் விடுறாங்க சார் என்ன பல பேர் சாபம் விட்டாலும் சரி ஜால்ரா தட்டினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உண்மையை தான் சார் விளம்ப கர்மா முடியும். சார் உண்மையை தான் விளம்ப முடியுமே தவிர கர்மா சார் பொய்யா கர்மா கர்மா அந்த கர்மா மயிரெல்லாம் இல்ல. கர்மம். கர்மா அந்த கர்மாவும் இல்ல கர்மமும் இல்ல. திமுக ஒரு கர்மாந்திரம். அந்த கர்மாந்தரம் உமக்கு தாயா எமக்கு இல்லையா? எமக்கு எப்பயுமே ஒரு விதம் தான். எனக்கு ஒரே விதம் திமுக அவ்வளவுதான். உங்களை மாதிரி எல்லாம் நான் பலவற்றத்தனமாலாம் பேச முடியாது. ஐயோ என்ன சார் உங்களுக்கு புரியுதா பேசுறீங்க என்ன புரியுதா? நீ அவரை சொன்னா ஓகே சார் அங்கேயே ஸ்டாப் பண்ணுவோம் ஒரே இதா திமுக அப்படின்றவங்க பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் இருக்கவங்க தான் ஒரே இதுன்னு சொல்லணும் நீங்க 9 கட்சி இது 10வது எங்க போனா என்னய்யா ஆரம்பத்துல பிஜேபி ஆமா காங்கிரஸ் எல்லா கட்சியும் டிவிகே திமுக சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் இருந்துட்டு 10வதுன்னு ஆசை பொறுக்காம நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இது 11வது அதெல்லாம் கட்சி அதுல உமக்கு என்ன வழி? ஐயோ ஐயா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல திமுக. நான் பலவற்ற கிடையாது நாங்களாம் ஒரே கட்சி நீங்களே அதுவும் பொய் இருமையா? பொய் எல்லாமே தவறுதலா இருக்குங்கிறதுனால மறுபடியும் திமுகவுக்கே வந்துட்டேன். திமுக இருந்தா வெளியில போனேன். இங்க பாருங்க. அதே திமுகவுக்கு உள்ள வன்மையா வந்துட்டேன். கண்டிக்கிறேன். அதுதான் சொல்றான் பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம். சரி, நம்ம எல்லாம் பருத்தி முட்டை கேஸ் உங்க லோன்ல எப்படி காசு வரையும். கரெக்டா சார் சொல்றேன். பாவம் சார் ஒரே பருத்தி இடத்துல இருந்துக்கலாம். வேற வேற கட்சியில போய் வேற வேற துண்டு மாத்தி மாத்தி சார், வாங்கி போட்டு அம்மா. வேற வேட்டி வேற மாத்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி மீசை ஒரு தொங்க வைக்கிறோம் தூக்கணும். அப்புறம் தொங்க வர ஒரு கட்சியில போனா இதெல்லாம் செலவு தானே. இல்ல நான் என்ன கேக்குறேன் நீ வீட்டுக்கு போகணுமா போக வேண்டாமா இப்படியே புலனுக்கு போலாம்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்றேன்? நீ என்ன நீங்க பண்ற? கட்சி மாதிரி துண்டு மாத்தி மாத்தி போட்டுருக்கீங்க. நான் அதை கட்சி சொன்னாங்க. மாத்திருக்கேன், தூக்க உங்களை தான் தூக்கி மாத்திருக்கேன். போடணும். ஒவ்வொரு ஐயா கட்சி மாத்தி மீசிய உட்காந்து தொங்க விடுறீங்களாமே எங்க தொங்க விடுறீங்க அதாவது ஒரு தம்பி நான் உன்னோட பிளாஸ்ட்மா முடியுமா சொல்லுங்கம்மா முடியுமா இல்ல ஒரு நாளைக்கு பார்த்தா இப்படி இருக்கும். அந்த 23 அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். மல்லிகை போச்சா அதே மாதிரி இருக்கும். மறுநாள் பார்த்தா அவங்க சோகமா இருந்தாரா இப்படி தொங்க விட்டுருக்காரு. இப்ப எப்படி இருக்கு பாருங்க தொங்க விட்டுருக்காரா எனக்கு சோகமா இருக்காரு. இந்த டிபேட் ஆரம்பிக்கும் போதே இறக்கி விட்டுறாருமா அவர் சேனல் தூக்கி விட்டுறாரு மேல அதான் முறுக்கி 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 விடுவாரு. ஐயோ ஐயோ நம்ம என்ன சொல்றேன்னா பருத்தி மூட்டை கிடையாது நீங்க அவ்வளவு ஹார்டா கிடையாது நீங்க பாவம் பஞ்சு மூட்டை ஓகேங்களா பொசிடுவீங்க தப்பு இப்படியே ஓடாது
கொஞ்சம் வெயில் வேகமா சூடா அடிச்சா கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பொசிக்கிறோம். வயசுல என்ன பாடு எவ்வளவு பேரை காலி பண்ணிருப்பாரு இந்த மனுஷன். ஆமா இப்பவே இப்படி பேசுறீங்களா சார்? ஒரு நியாயம் இல்லாம தர்மம் இல்லாம. 90 வயசு ஆகுதாண்ணா உங்களுக்கு? 90